ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி நம்ம ராஹி சமையலில் வந்து வேர்க்கடலை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் தான். வேர்க்கடலை வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக காலையில் ஒரு இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டமுக்கு நம்ம சாம்பார் செஞ்சிடலாம் சிம்பிளாக. அதுக்கு நான் வந்து வேர்க்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறமா வந்து பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், இது எல்லாமே போட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை, தோல் உரித்து வச்சுருக்கேன். தோல் உரித்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் வேர்க்கடலையை. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு, வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கலர் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி அரைச்சோன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலர் மாறவே மாறாது. தண்ணி சேர்க்காம நீங்கள் ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்தாலே நல்லா அரைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயத்துக்கு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 4 வெங்காயத்துக்கு நான் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு இது கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து சுண்டல் செய்யலான்னு சொல்லிட்டு அதையுமே நான் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து சாம்பார் தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த சாம்பார் தூள் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும், நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் வந்து 100 கிராம் வேர்க்கடலை பவுடருக்கு வந்து நான் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 3 கிளாஸ் சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம வந்து அந்த தண்ணி நல்லா அந்த சாம்பார் பொடியோடு கலந்தோடனே நல்லா கொதி வந்த பிறகு வேர்க்கடலை பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் கொடுத்துடணும். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸி. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த வேர்க்கடலை சாம்பார் செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் வந்து இட்லி அவிச்சிருந்தேன். இட்லியை அவிச்சிட்டு வேர்க்கடலை சாம்பார் செஞ்சுருந்தேன். நீங்கள் தோசை, சப்பாத்தி கூடயும் இது சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.